ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வருத்தப்படாத ட்ரேடர் சங்கம். நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல கண்டென்ட்டோடு இன்றைக்கி நான் வீடியோவில் வந்திருக்கேன். வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எனக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட்டாக நம்ம போட்ட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாஸில் தான் முடிச்சிருப்பேன். நான் திரும்ப ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கூட கேட்டிங்க. பட் நான் ஸ்டார்ட் பண்ணேன், ஆனால் நான் அதை வீடியோவாக கண்டென்ட் எதுவும் ஏன்னா ஒரு நல்ல கண்டென்ட் எதுவும் இல்லை. ஸோ அதனால் நான் வீடியோ மேக் பண்ணுற ஐடியா எனக்கு எதுவும் வரலை. இன்றைக்கி நான் திரும்ப உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறதுக்கு நான் இந்த வீடியோக்குள்ளே வரேன் அப்படின்னா, சேனலுக்குள்ளே வரேன்னா ஒரே விஷயம், ஒரு ஆப்ஷன் ட்ரேடர் வந்து எப்படி வின் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ட்ரேடர் எப்படி லூஸ் பண்ணாமல் இருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? லூஸ் பண்ணாமல், அதாவது ரொம்ப பெரிய லாஸ் ஃபேஸ் பண்ணாமல் இருக்கிறது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணாலே அதுக்கப்புறம் நம்ம ஜெயிக்கிறத நம்ம செகண்டாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பெரிய லாஸ் வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடருக்கு என்றைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பைரி டேக்கு தான் நடக்குது. ஸோ எக்ஸ்பைரி டேயில் தான் நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். நீங்கள் எவ்வளோ என்னன்னைக்கெலாம் பண்ணியிருக்கீங்க, எப்படிலாம் லாஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது பாருங்கள். நம்மளுக்கு மற்ற நாள்லேயே லாஸ் வரும், ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். எப்பயாவது ஒரு தடவை தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்ற நாளில் வந்து ஒரு ரொம்ப பெரிய லாஸாக இருக்கும். ஆனால் எக்ஸ்பைரி டேயில் மட்டும் ரொம்ப பெரிய லாஸ் வருது. ஸோ அது ஏன் வருது, எப்படி வருது, அந்த ஒரு நாளை அவாய்ட் பண்ணிட்டா நமக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த எக்ஸ்பைரி டேயில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ₹5 நம்ம ₹1 ₹2 அந்த ஹீரோ ஜீரோ கான்செப்ட் ₹2 பை பண்ணி நம்ம வந்து ₹20 ₹50 போகிறதையும் நம்ம பார்த்துருப்போம். அதே ₹20 ₹50 நம்ம பை பண்ணி அது ₹1 ₹2 வர்றதும் நம்ம கண்ணால் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் என்றைக்கு நடக்கும் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பைரி டேக்கு மட்டும்தான் நடக்கும். மற்ற என்றைக்குமே வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடக்காது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் அதிகமாக பணத்தை லூஸ் பண்ணுறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே மட்டும்தான். ஓகேங்களா? இப்போது நான் உங்களுக்கு வந்து என்னுடைய லாஸ்ட்டாக 4 எக்ஸ்பைரி டே அன்றைக்கி என்ன நடந்துச்சு, ஸோ இதில் வந்து இது மூலிமா நான் உங்களுக்கு என்ன சொல்ல என்ன இந்த சேனலில் நம்ம இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு, சாரி ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, அதான் கொஞ்சம் அப்படியே இதுவாகுது. ஸோ நம்ம வாட்சஸ் இப்போ நம்ம பார்க்குறவங்களுக்கு இந்த எக்ஸ்பைரி டேயில் என்னென்ன மாதிரியான தப்புகளை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய தப்பு மூலயமா நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நம்ம எக்ஸ்பைரி டே அன்றைக்கி ட்ரேட் பண்ணுறதே ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிடலாம். அந்த ஒரு நாள் மட்டும் நம்ம வந்து ட்ரேடே பண்ண வேண்டாம். ட்ரேட் பண்ணாமல் நம்ம இருந்தோம்னாலே நமக்கு வந்து பெரிய நமக்கு வந்து நம்மளுடைய கேபிட்டல் வந்து நம்ம அன்றைக்கி வந்து நமக்கு ப்ரொடெக்ட் ஆகும். நீங்கள் அந்த ஒரு நாள் நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் இருந்தாலே. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 23 லாஸ் வந்து எனக்கு ரிஜிஸ்டர் ஆனது 18,000 இன்க்ளூடிங் ப்ரோக்கரேஜ் எல்லாமே சேர்த்து. ஸோ இந்த 18,000 ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி என்னுடைய ஃபஸ்ட்டு ட்ரேடு ப்ராஃபிட் தான். இதோட நான் க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். க்ளோஸ் பண்ணாமல் நான் அடுத்த ட்ரேடு எடுத்தது என்ன ஆச்சு பாருங்கள். ஸோ ஃபைனலி வந்து 18,000 வந்து எனக்கு முடிஞ்சது. ஸோ இந்த 18,000 முடிஞ்சது அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னா, ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி நம்ம எக்ஸ்பைரி டேயில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு சைடு போடுறோம் வச்சுக்கோங்களேன், காலோ புட்டோ ஏதோ ஒரு சைடு நம்ம போடுறோம் அப்படின்னா, நம்ம அந்த சைட்லேருந்து நம்ம வெளியே வரமாட்டோம். ஆவரேஜ் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பை வேல்யூ வந்து 50 இருக்குன்னு 50,105 இருக்குன்னு பாருங்கள். ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஏன்னா நமக்கு அன்னைக்கு மோஸ்ட்லி நான் எல்லாரையுமே நான் சொல்லலை, இந்த மாதிரி ட்ராப்பில் மாட்டிக்கிற அந்த பர்டிகுலர் ஆப்ஷன் ட்ரேடர் சொல்கிறேன். அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரொம்ப ப்ரைஸ் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ஸோ நம்ம வந்து அதிகமான லாட்ஸ் வந்து அன்றைக்கி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அவ்வளோ அதிகமாக நம்ம லாட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து எக்ஸ்பைரி டேயில் இந்த லாஸ் நடக்குது. ஸோ எனக்கு அன்றைக்கி நடந்தது பார்த்திங்கன்னா ஆப்போசிட் ட்ரெண்ட். ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் எக்ஸ்பைரி டேக்கு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணால் கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த லாஸை வந்து நம்மளால் வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ்பைரி டேயில் என்ன நடந்துச்சு, ஓகே போன எக்ஸ்பைரி டேயில் வாங்கின அடி இந்த எக்ஸ்பைரி டேயில் ஞாபகம் இருந்துச்சு, ஏன்னா அவ்வளோ பெரிய லாஸ் இல்லையா? ஸோ அந்த அடி ஞாபகம் இருந்ததுனால அடுத்த எக்ஸ்பைரி டேயில் இது வந்து ரொம்ப குயிக்காகவே எனக்கு இந்த ப்ராஃபிட் வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த ப்ராஃபிட் வந்த அடுத்த நிமிஷமே பார்த்தீங்க அப்படின்னா நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்.
அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் டே வந்துருச்சு. 12 மணிக்குள்ளேயே எனக்கு இந்த ப்ராஃபிட் வந்துருச்சு. ஸோ 12 மணிக்கு மேலே ஓகே போன எக்ஸ்பைரி டேயில் நடந்தது நமக்கு நடக்கக்கூடாது. ஸோ இதையே நம்ம இன்னைக்கு காப்பாற்றிக்கிட்டு ஹாப்பியாக இருந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எக்ஸ்பைரி டேயில் உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட்டோ இல்லை ஒரு நல்ல ப்ராஃபிட்டோ ஏதோ ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்தது திரும்ப ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு எக்ஸ்பைரி டேயில் வந்த ப்ராஃபிட் போயிடுச்சுன்னா நம்ம திரும்ப ட்ரேட் பண்ணுறப்ப இது மற்ற நாளில் பரவாயில்ல, நம்ம வந்து திரும்ப திரும்ப நம்ம ட்ரேட் பண்ணுறப்போ எப்போவுமே நம்ம ஒரு அவ்வளோ பெரிய லாஸ் நம்ம ஃபேஸ் பண்ண மாட்டோம். ஆனால் எக்ஸ்பைரி டேயில் மட்டும் நம்ம ஒரு ப்ராஃபிட்டை பார்த்துட்டு திரும்ப ட்ரேட் பண்ண சொல்ல என்ன நடக்கும்னா அந்த அந்த ப்ராஃபிட் வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். நம்ம திரும்ப ஒரு ட்ரேட் பண்ணுவோம். அந்த சின்ன ப்ராஃபிட் லாஸ் ஆனோடனே என்ன ஆகும்னா திரும்ப திரும்ப ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ணி பண்ணி அந்த வந்த பணத்தையே நம்ம விட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா கூட எக்ஸ்பைரி டேவை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக நீங்கள் க்ளோஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 7th 32,000 லாஸ். இது வந்து 3வது எக்ஸ்பைரி டே. ஓகேங்களா? ஸோ இந்த 32,000 லாஸ் அன்னைக்கு கரெக்டாக எக்ஸ்பைரி டே 7th டிசம்பர் பார்த்தீங்கன்னா சைட்வே மார்க்கெட்டில் யாருக்கு லாபம்? ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு தான். ஆப்ஷன் பையர்ஸ்க்கு நமக்கு நம்மளே வச்சுக்கிற ஆப்பு என்ன அப்படின்னா ஆவரேஜ் பண்ணுறது, அண்ட் தென் வந்து நிறைய லாட் சைஸை கூட்டிக்கிட்டே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது தான் நம்மளுடைய பெரிய மைனஸ். பட் இங்கே வந்து நான் ஆவரேஜ்லாம் எதுவுமே பண்ணலை. நான் ஆவரேஜ் பண்ணாமல் நான் பண்ணது எல்லான்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் இருக்காது. அதிகமான குவான்டிட்டியை சைட்வே மார்க்கெட்டில் வந்து நான் அப்ளை பண்ணது. ஸோ அப்ளை பண்ண ஏன்னா அதிகமான குவான்டிட்டி நம்ம போடுறதுக்கான ரீசன் என்னென்னா நம்மளுடைய சின்ன கேபிட்டலில் நமக்கு அன்னைக்கு மட்டும்தான் அதிகமான லாட்ஸ் வாங்க முடியும். ஸோ அந்த அதிகமான லாட்ஸ் நம்ம வாங்குறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் கிடச்சா கூட வெளியே வந்துடலாமே, ஒரு 4 பாயிண்ட் கிடச்சா கூட வந்துடலாமே, ஒரு 5 பாயிண்ட் கிடச்சா கூட வந்துடலாமே, இல்லை ஒரு 2 பாயிண்ட் கிடச்சா கூட வந்துடலாமே. இந்த மைண்ட் செட் என்ன ஆகும்னா நம்ம இருக்க நம்ம வந்து லாட்ஸை கூட்டி நமக்கு சீப்பாக கிடைக்கிறதுனால இவ்வளோ பெரிய லாஸை வந்து இது கொண்டு வந்து நிறுத்திடுச்சுங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வீக்கு ஸோ இவ்வளோ அடிபட்டும் திருந்தலையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து நம்ம வேணும்ட்டே பண்ணுற தப்பு கிடையாது. ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்கும் அதை நீங்கள் எவ்வளோ லாஸ் பண்ணாலும் நீங்கள் திருந்த மாட்டிங்களா, லாஸ்ட் டைமும் இதே லாஸ் தான் பண்ணுறீங்க, திரும்பவும் இதே லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ வேணும்ட்டே வந்து என் பணத்தை கொண்டு போட்டு லாஸ் பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷனில் உட்காந்துட்டு ட்ரேட் நான் பண்ணலை. ஸோ யாருமே அந்த மாதிரி பண்ணலை. நம்ம லாஸ் பண்ணணுன்றதுக்காக ட்ரேட் பண்ணலை. இது மூலயமா இந்த வீடியோ மூலயமா நான் ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோடய இன்டென்ஷன். ஸோ யாரையுமே வந்து இந்த லாஸ் எல்லாம் காமிச்சு நான் பயன்படுத்தணும் அப்படின்றது என்னோடய இன்டென்ஷன் கிடையாது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் பையர்ஸ் அதிகமாக இருக்காங்களா செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்களான்னு பார்த்தாங்கன்னா பையர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. இதில் சின்ன கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்குள்ளே ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே லோயர் கேபிட்டல் தான். ஸோ இந்த 2 அதாவது நீங்கள் 500 வச்சும் பண்ணலாம், 5,000 வச்சும் பண்ணலாம். ஆனால் அக்கார்டிங் டு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் 2 lakhsக்குள்ளே வந்து வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோயர் கேபிட்டல் தான். இந்த சின்ன கேபிட்டலில் நம்ம அதிகமாக பெரிய லாஸ் ஆகிற அந்த பர்டிகுலர் டேயில் ஒரு நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டா அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகிடலாம். சக்ஸஸ் ஆகிறமோ இல்லையோ கேபிட்டலில் லாஸ் பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எனக்கு வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ. ஸோ லாஸ்ட்டாக வந்து டிசம்பர் 14th அந்த எக்ஸ்பைரி டேயில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொன்ன விஷயங்கள் என்னுடைய மைண்டில் ரிப்பீட்டட் மோடில் வந்துகிட்டே இருந்துச்சு. மோரோவர் நான் வந்து ட்ரேட் பண்ண சொல்ல எழுதிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தேன். ரீசெண்டாக ஒரு 1 மந்த்தாக எழுதிக்கிட்டே வந்துகிட்டு இருந்தேன். ஸோ அப்படி எழுதிக்கிட்டே வர சொல்ல நான் அதெல்லாமே ரிவைஸ் பண்ணி பார்க்குறப்ப என்றைக்கெல்லாம் லாஸ் ஆகுதோ அன்றைக்கெல்லாம் ரிவைஸ் பண்ணிவிடுவேன். என்றைக்கெல்லாம் ப்ராஃபிட் வரப்போ அன்றைக்கெல்லாமே வந்து எதனால் ப்ராஃபிட் பண்ணோம், எப்படி எதை ஃபாலோ பண்ணோம் அந்த மாதிரி எல்லாமே எழுதுவேன். ஸோ அப்போ வந்து இந்த எக்ஸ்பைரி டேயில் இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் டிசம்பர் 14th பார்த்திங்கன்னா வெறும் வந்து 700 தான் வந்து எனக்கு வந்து லாஸ் ஆச்சு. ஓகேங்களா? அடுத்தது வந்து டிசம்பர் 21st
ஸோ டிசம்பர் 21 பொறுத்த வரைக்கும் 2500 எனக்கு வந்து லாஸ். இதுவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு அதாவது நேற்று இதுவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டார்டிங்கில் 8000 வரைக்கும் லாஸ் இருந்துச்சு. பட் ஆனால் ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து ரெகுலைஸ் பண்ணி ஒரு ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து அதிகமான லாட்டு போட்டு இந்த 8000 வந்து ஒரு கொஞ்சம் ரெக்கவர் பண்ண அடுத்த நிமிஷமே வந்து அதிகமான லாட்டு போடுறத கம்மி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியை வச்சு ட்ரேட் பண்ணி கொண்டு வந்தோம். பட் ஆனாலுமே என்னால் அந்த கொண்டு வர முடியல. ஏன்னா 2 லாட்டுக்குள்ளேயே நம்ம பண்ணிகிட்டு இருந்ததுனால கடைசியாக வந்து எனக்கு இந்த லாஸ் முடிஞ்சது. ஓகே, இது பரவாயில்ல. ஆக்சுவலி என்னுடைய இந்த லாஸ்ட்டு 6 மந்த் நான் ட்ரேட் பண்ணுறேன் இல்லைங்களா, இந்த ஜேர்னியில் என்னுடைய லாஸ் ஆன நாட்கள் அதிகமாக ப்ராஃபிட் ஆன நாட்கள் அதிகமானு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆன நாட்கள் தான் அதிகம், லாஸ் ஆன நாட்கள் கம்மி தான். ஆனால் லாஸ் ஆன நாட்களுடைய வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். ப்ராஃபிட் ஆன நாட்கள் அதிகம், ஆனால் வேல்யூஸ் ரொம்ப கம்மி. ஆனால் லாஸ் ஆன நாட்கள் வந்து ரொம்ப கம்மி, ஆனால் அதோடைய வேல்யூஸ் அதிகம். அப்போ இதை எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேயில் நடக்கிற தப்பு இதுதான் அப்படின்றத கண்டுபிடிச்சேன். இதுக்கு என்னுடைய சொல்யூஷன் என்ன, அதாவது என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு நான் கொண்டு வந்த சொல்யூஷன் என்ன அப்படின்றது. ஸோ இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண மேபி யாராவது ஒருத்தர் 2 பேருக்காவது இது யூஸ் ஆகாதா அப்படின்னா. ஸோ என்னுடைய ட்ரேடிங் கேபிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 2 lakhs. ஸோ 2 lakhஸில் என்னுடைய ட்ரேடிங் கேபிட்டல் வந்து 1.5. ஸோ இதில் வந்து இப்போ 50K அவுட்டு, இப்போ இருக்கிறது வந்து 1 lakh தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த 1 lakhல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 10K மட்டும்தாங்க ஃபண்டு உள்ளே வச்சுருக்கேன். ஸோ உங்களுடைய ஃபண்டு எவ்வளவா இருந்தாலும் சரி, நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா 10Kக்கு மேலே உள்ளே வந்து ஃபண்டு வைக்காதீங்க. ஆப்ஷன் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா, ஓகேங்களா, நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக 10Kக்கு மேலே உள்ள ஃபண்டு வைக்காதீங்க. அந்த 10Kலேயே நம்மளால் வந்து 2 லாட் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணாலே 4 லாட் வரைக்கும் ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா. பட் நம்ம 2 லாட்டு 3 லாட் நம்ம எப்படி வேணுமாலும் நம்ம அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டு 6 மந்த்து இது பார்த்துக்கோங்க. ரியலைஸ்டு பிஎன்எல் வந்து ரொம்ப ட்ரேடிங் டேஸ் ரொம்ப கம்மி. ஆனால் நான் இப்போ உங்களுக்கு நான் இந்த 4 வாரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 53,000 நான் லாஸ் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஆனால் நான் அதிகமான ப்ராஃபிட் எடுத்ததுனால என்னுடைய ரியலைஸ்டு பார்த்தீங்கன்னா பிஎன்எல் 33,000 தான். ஆனால் ப்ரோக்கரேஜ் எவ்வளோ போயிருக்கு பாருங்கள். ப்ரோக்கரேஜ் மட்டுமே தனியாக 32,000 போயிட்டு 66,000 ப்ரோக்கரேஜ் இன்க்ளூடிங் 66,000 வந்து என்னுடைய 1.5ல வந்து எனக்கு வந்து காலி. ஸோ இப்போ இதுக்கப்புறமும் நமக்கு இந்த அவேர்னஸ் வரல அப்படின்னா இந்த பணமும் போயிடும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா எக்ஸ்பைரி டேயில் ஆப்போசிட் ட்ரெண்ட் பண்ணாதீங்க, ரிவெஞ்ச் ட்ரேட் வேண்டாம். ஸோ அதிகமான லாட்ஸ் போட்டு ட்ரேட் பண்ணுறப்ப எனக்குன்னு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, நான் இப்போ எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். 10,000 லாஸ் ஒன்ஸ் ஃபேஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நான் அன்றைக்கி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து எக்ஸ்பைரி டே ஸ்பெஷலி எக்ஸ்பைரி ட்ரேடிங்கில் வந்து நான் க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னா 10,000 லாஸ் வந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல, அதை நம்ம வந்து மறுநாளே நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியாது. ஆனால் ஒரு 2-3 நாள் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா ரெக்கவர் பண்ணிடலாம். ஆனால் அதுக்கும் மேலே ட்ரேடிங் போச்சு, லாஸ் ஆச்சு அப்படின்னா அதையும் நம்ம ரெக்கவர் பண்ணலாம். ஆனால் அதோடைய அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து வெளியே வர்றது வந்து ரொம்ப டைம் எடுத்துக்குது, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம தாண்டி நம்ம ஓவர் கம் பண்ணி நம்ம வருத்தப்படாமல் நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணணும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி கம்மி பண்ணுறதுன்னா ஓவர் லாஸை கம்மி பண்ணணும். ஓவர் லாஸை கம்மி பண்ணுறது மற்ற நாளில் கம்மி பண்ணுறது எப்படின்றது அடுத்த விஷயம். ஆனால் என்றைக்கு ஓவர் லாஸ் ரொம்ப அதிகமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டே. இதை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் ட்ரேடர், ஒரு ஆப்ஷன் பையர் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ரேஷியோவில் 2 ஸ்டெப்பு ஏறி மேலே வைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இது. ஸோ இங்கே நான் வந்து மற்ற சேனலில் காட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸை மட்டும் காமிச்சிக்கிட்டு நான் இந்த வீடியோ மேக் பண்ணலை. ஸோ இவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, அவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது அப்படின்றது. பட் ஆனால்
ஸோ இன்றைக்கி என்னுடைய ப்ராஃபிட் நான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நான் மற்ற சேனல்ஸ் மாதிரி ப்ராஃபிட்டை மட்டும் காமிச்சு வீடியோஸ் நான் மேக் பண்ணுற ஆள் கிடையாது. ஸோ வாட் எவர் ஒரு ஆப்ஷன் பையருடைய நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றது கண்டிப்பாக தெரியணும். அதுவும் முக்கியமாக என்னால் வந்து ரொம்ப வருஷமாக இதில் இருக்கேன், சர்வைவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனால் வந்து சர்வைவ் பண்ணுறேன், சஸ்டெயின் பண்ணுறேன். ஆனால் என்னால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியல. ஸோ பட் ஆனால் சக்ஸஸ் எப்படியாச்சும் பண்ணணும் இல்லையா? நம்ம இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறப்போ எனக்கு இந்த ஒரு விஷயத்தில் ஒரு பர்ஃபெக்ஷன் கொண்டு வரணும்னு தோணுச்சு. ஸோ இப்போ இந்த விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ லென்த்தாக போயிடுச்சு அப்படின்னா மன்னிச்சிடுங்க. பட் கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு இருக்கும், அதுக்கு 100% ஷுர். கண்டிப்பாக யாருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.